ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. என்னடா அவன் எப்பவும் வீட்டில் இருந்து தான் கார்டன் எடுத்து வீடியோ பண்ணி போட்டுருப்பான், இன்றைக்கி ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கான்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் பாட்டி வீடு. எங்கள் பாட்டி வீடு இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் வீடு இருக்குது. அப்படி இந்த டைம் ஊருக்கு வந்தப்போ பயிர் வந்து நிறைய காய்ச்சி இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சாச்சு. மீதி கொஞ்சம் பயிர் இருக்குதுன்னு சொல்லி மாமா வந்து பறிச்சுட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. அதுக்காக நானும் என் தம்பியும் வந்து வந்திருந்தோம். இவனை பாருங்க, பெரிய வீச்சருவா வீரன் நினைப்பே கத்தியை வச்சுட்டு ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இதே மாதிரி தான் வந்து நான் நேற்று வந்து கத்தியை வச்சு சுற்றிட்டு இருந்தேன். கடைசியில் கையை கிழிச்சு விட்டுருச்சு, அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. பயிர் பறிக்க வந்த இடத்துல ஒரு 7 கண்டத்தை தாண்டி தான் போய் பயிரை பறிக்கணும் மாட்டிருக்குது. அப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழி, இதை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன், எப்படி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சேராக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல வந்து கீழே இறங்கும், ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கே எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு வழியாக குதிச்சிட்டேன் பாருங்க எப்படியோ. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண்டத்தையெல்லாம் தாண்டி வந்து பயிர் பறிக்கலான்னு பார்த்தா பயிரெல்லாம் காணோம். மாமா ஃபஸ்ட்டே சொன்னார், முன்னாடியே நான் நிறைய பயிர் பொறிச்சிட்டேன், மீதி இருக்கிற பயிரை பறிச்சுட்டு வந்தால் சொல்லியிருந்தாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா மீதியும் பயிரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியை தேடி தேடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் பயிரெல்லாம் எங்கே இருக்குதுன்னு. சூப்பர் கத்தி. என் தம்பி பாருங்க, ஒரு மொன்னை கத்தியை வச்சு தான் இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ வீச்சருவ வீரம் மாதிரி இப்படி வளைச்செல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தான். ஒரு வாழை இலையை கூட அது கரெக்டாக அறுத்து எடுக்க மாட்டேங்குது. இப்போ வந்து வாழை இலை எதுக்கு பறிச்சிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம பயிர் பறிச்சா போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த இலையை பறிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருந்துச்சு. இது என்னடா பூவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகமெல்லாம் வருது. இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு சிடுங்கிற ஒரே ஒரு செடி வந்து இதுதான். இதுக்கு பேர் தான் தொட்டாச்சி நீங்கி செடின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து தொட வந்து அது வாட்டுக்கு உள்ளே போகுது. இப்போ நான் உட்காந்து இதை பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த காடு ஃபுல்லாக இருக்கிற செடியை எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி உட்காந்து விளையாடிட்டு இருப்பேன். ஆனால் நம்ம வந்தது வந்து பயிர் பறிக்கிறதுக்காக, அதனால் பயிர் பறிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கே வருங்க குளம் வந்து குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து இதுதான் வந்து எங்கள் ஏரியா, எங்கள் வீடு வந்து இதுதான். இந்த வீட்டை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார தான் இப்போ நாங்கள் வந்து பறிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பயிரெல்லாம் வந்து. ஃபேஸாண்ணா பயிர் செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தொடும்போதே செம சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையிலெல்லாம் வாங்குறப்போ எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஹார்டாக வந்து நரன்னு இருக்கும். வேக வச்சாலும் அதே மாதிரி நார் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பயிர் வந்து ஃபுல்லாக வேக வைக்கணும் கூட இல்லை, லைட்டாக வந்து வேக வச்சாலே போதும். இது வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். மாமா வந்து இந்த இடத்துல விதை மட்டும்தான் வாங்கி போட்டார். இதுக்காக வேறு எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணல. விதை போட்டு விட்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி மட்டும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது தானாக முளைச்சி அப்படியே இந்த அளவுக்கு நிறைய இடத்துல படர்ந்து தான் இருக்குது. அங்கங்கே குட்டாக போட்டு வச்சுருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிது. இதுக்கு வந்து எந்த கெமிக்கலோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த இடத்துல தானாக ஃப்ரெஷ்ஷாக முளைச்சி ஆர்கானிக்காக வந்து வளர்ந்து நிற்கிறது தான். இதை பறித்து சாப்பிட்றப்பவே கிடைக்கிற ஃபீல் வந்து செம ஃபீலாக இருக்கும். பாருங்கள், பறிக்கிறப்பவே வந்து எப்படி 32 பல்லையும் காமிச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்படின்னா நம்ம என்ன தான் க்ரோ பேக்கில் வளர்த்தி இது பண்ணி எடுத்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சரான பிளேஸில் வந்து அதை வளர்த்தி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்போ கிடைக்கிற டேஸ்ட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபீலும் வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் ஒரு சந்தோஷத்தில் இப்போ நானும் என் தம்பியெல்லாம் சேர்ந்து தான் பறிச்சுட்ருக்குறோம். அதுலேயும் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன், பின்னாடி வந்து பூச்சி கத்துற சவுண்டு, பறவை கத்துற சவுண்டு, லைட்டாக காற்று வீசுகிற சவுண்டு, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு நேச்சரோட சவுண்டு மட்டும்தான் கேட்டே இருக்கும். அதில் இந்த பயிரை உடைக்கிற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதில் ரெக்கார்டாக இருக்குது கரெக்டாக தான். உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சராக வந்து ஒரு ரசித்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பறித்து எப்படி இதை வந்து எப்படி வந்து சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க வந்து பறிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் வந்து எப்படி சாப்பிட்ருக்கிறேன்னு பாருங்கள். இதை நான் வாஷ் கூட பண்ணல. இந்த இடத்த பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து பறித்து அப்படியே சாப்பிட்ணுங்கிற ஆசையில் தான் வந்து நான் சாப்பிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், தம்பிக்கு தும்பன்னு தும்பி வந்து எப்படி அழகாக உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வித்தியாசமான தும்பியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள், பிளாக்கில் ஒயிட் வச்சு செம சூப்பராக இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது பார்க்குறக்கு. இங்கே பாருங்கள், இவன் வந்து என்னோட பெரிய தம்பி, பார்க்குறக்கு சின்ன பையனாட்ட தான் இருப்பான். குளத்துக்கு அந்த சைடில் உட்காந்து பயிர் பறிச்சுட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் சின்ன தம்பி, ஆனால் இவன் தான் இங்கே எல்லாத்த விட இருக்கிறதுலையே பெரிய தம்பி மாதிரி இருப்பான். ஏன்னா நான் இவனுங்களெல்லாம் விட பெரிய பையன், ஆனால் இவனுங்க பக்கத்தில் நின்றுனா இவனுக்கு எல்லாத்த விட நான் சின்ன பையனாட்ட தெரியுவேன். வேலையே செய்யாதவன் எப்படி பறிச்சுட்டு இருக்கிறான் பாருங்கள். இது வந்து நான் தான் பாருங்கள், பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ நான் எவ்வளோ சின்ன பையனாட்ட தெரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாக்கு மரம், அதுக்கப்புறம் ரப்பர் மரம், அதுக்கப்புறம் குருமிளகு கொடி, அதுக்கப்புறம் தென்னை மரம், இந்த மாதிரி வந்து நிறைய மரம் ஐட்டங்கள் தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. வாழை மரம்லாம் இருக்கும் நிறையா. இதெல்லாம் இருக்கிறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்குவாங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், நிறைய நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், போட்டு வச்சுக்குவாங்க. இந்த குளம் வந்து குளிக்கிறதுக்காகலாம் இல்லை, இந்த சரௌண்டிங்கில் வந்து முளைக்கிற எல்லா செடிக்கும் இதுலேருந்து தண்ணி எடுத்து அனுப்பி விடுவோம். என் தம்பிக்கு 2 பேரும் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பொறிச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அதிசயமாக இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு. என்ன அதிசயம்னா, என்னோட பெரிய தம்பி கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். ஆனால் இவன் வந்து பொறிச்சிட்டு இருக்கிறான்ல சின்ன தம்பி, இவன் வந்து அதிசயமாக வந்து பொறிச்சிட்டு இருக்கிறான். நான் வீடியோ எடுக்கிறனால வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். என் தம்பி பொறிச்சிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியறது வந்து பாக்கு மரமும் தென்னை மரமும் தான் அதிகமாக தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் விளைச்சலெல்லாம் பண்ணுற இடம் தான். பெருசாக வேறு எந்த மாதிரி ஐடி கம்பெனிஸு இந்த மாதிரி நசன் சவுண்டு கேட்கறது இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் கிடையாது. வெறும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். பாருங்கள் எப்படி பறிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பறித்து இந்த அளவுக்கு பயிர் கிடக்குது. இன்னும் இருக்குது, அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ நம்ம பறிச்சிட்ருக்குறோம். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து தங்கி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும் தெரியுங்களா? எனக்குமே அடிக்கடி நான் வந்து இங்கே வந்து இருப்பேன். எனக்கு இங்கே வரதுக்குனா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இருந்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியாக அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இடத்துல தான் வாழணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்மளால் முடியாது. இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இது பண்ணால். அதே மாதிரி வந்து கார்டனிங்கும் இன்ட்ரெஸ்ட் வரணும். எல்லாருமே செடியெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாவும் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் ஓரளவுக்குனாச்சும் டெவலப் பண்ணி இருக்க முடியும். வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ரீனஸ் இருந்தாலே நம்ம வந்து ரிலாக்ஸாக இருப்போம். அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் போடுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. சின்னதாக வீட்டுக்கு தேவையானது ஏதோ ஒன்று போட்டால் கூட நம்ம வீட்டை சுற்றி ஒரு க்ரீன்னஸ் இருக்குங்க. நம்ம பெருசாக தான் வளர்த்தணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வளர்த்தணும் அப்படின்னாலே நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதை பறிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போகணுன்னு நினச்சாலே வீட்டுக்கு போச்சு அப்படின்னா ஹாரன் சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரே இறைச்சலாக தான் இருக்கும். அந்த இறைச்சலெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இப்படி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பயிர் நாங்கள் பறித்து எடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வளர்த்தினாலும் வரும், வராமேலாம் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்லேயே நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டு வளர்த்தி எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நேச்சராக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஒரு தனி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து குருமிளகு ஹார்வெஸ்ட் பண்ணுறது, ரப்பரு, சீனி மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்து நேச்சுரலாக கிடைக்கிற பொருள் எல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி போடுறேன். இது வந்து பாருங்கள், இது காலையில் வந்து நான் வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், இது என்னென்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து காவத்துங்கிழங்கு. இது வந்து அடியில் நிலத்துக்கடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், மேலையில் வந்து சின்னதாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு, உருளைக்கிழங்கு மாதிரியே சைஸில் வந்து தொங்கிட்டே இருக்கும். இதை யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.